நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். அமெரிக்க நாட்டின் தலைநகர் வாஷிங்டன். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றிய பிறகு எந்த ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும்? பொருளாதார ஆய்வு அறிக்கை. நாட்டின் பொருளாதார நிலை குறித்தும் அடுத்த நிதியாண்டுக்கான ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி குறித்தும் எந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்படும்? பொருளாதார ஆய்வறிக்கை. உடல் உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கும் கிராமப்புற மக்களுக்கு 100 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் 100 நாள் வேலை திட்டம். இஸ்ரோவின் தற்போதைய திட்ட இயக்குனர் எம். கிருஷ்ணசாமி. இந்திய கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. இந்திய கடலோர காவல்படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1977. மகாத்மா காந்தி நினைவு நாள் ஜனவரி 30. யாருடைய நினைவு நாளை தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம்? மகாத்மா காந்தி. 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கும் அத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தண்டனை வழங்குவதற்கும் வழிவகை செய்கிறது போக்சோ சட்டம் 2012. தேசிய நுகர்வோர் ஆணையம் எப்போது கட்டமைக்கப்பட்டது? 1988. தேசிய நுகர்வோர் ஆணையத்தின் தலைமை பொறுப்பை யார் ஏற்றிருப்பார்? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சிவபூமி திருக்குறள் வளாகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இலங்கை, யாழ்ப்பாணம், மாவிட்டபுரம். நாடாளுமன்றம் நடைபெறுவதற்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு மக்களின் வரிப்பணம் செலவாகிறது? 2.5 லட்சம். 2024-25 இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதம் 6%. இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்பவர்கள்? 54%. அறுவடை முடிந்ததும் உணவு பதப்படுத்துதல் மூலம் மதிப்பை கூட்டுவது, உற்பத்தி செய்த பொருள் வீணாகாமல் பாதுகாப்பது உள்ளிட்டவற்றால் தான் விவசாயிகளின் லாபத்தை அதிகரிக்க முடியும். இதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் எது? பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா. நீர் ஆதாரங்களை பெருக்குவது மற்றும் நீர் பிடிப்பு பகுதி மேம்பாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் தொடர்பான திட்டத்தின் பெயர் பிரதமரின் கிருஷி சிஞ்சாயி யோஜனா. வேலை வாய்ப்பை அதிகரிக்கவும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் இந்தியா முழுவதும் என்ன நிறுவப்பட்டன? பிளாஸ்டிக் பூங்காக்கள். தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் 2024-25 எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டது? 12 லட்சம் பேர். தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் 2024-25 எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது? 4.9 லட்சம் பேர். ஓர் அரசாங்கம் மதிப்பிட வேண்டிய வரும் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தின் பெயர் நிதிநிலை அறிக்கை. நாட்டின் வேலைவாய்ப்பில் எத்தனை சதவீதம் பங்களிப்பை அமைப்பு சாரா தொழில்துறை அளித்து வருகிறது? 90%. சென்னையில் எந்த இடத்தில் தேசிய உயிரியல் பூங்கா அமைந்துள்ளது? கிண்டி. தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜரால் 1956ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி மண்டபம் எங்கு கட்டப்பட்டது? கிண்டி, சென்னை. நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது திராவிடர் கழக பொதுச் செயலாளராக இருந்தவர் யார்? பேரறிஞர் அண்ணா. நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது சுதந்திர தினம் இன்ப நாள் என சொன்னவர் யார்? பேரறிஞர் அண்ணா. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் தில்லியில் நடைபெற்ற போது அந்த ஆணையத்தின் தலைவர் யார்? S.K. ஹல்தார். தமிழகத்தில் வேலூர் பகுதியில் திறந்துவிடப்படும் தோல் கழிவு நீர் மாசுபாட்டால் எந்த ஆறு பாதிக்கப்படுகிறது? பாலாறு. நன்றி.